உழைக்கும் பயிர் போல் புயலே ஒத்தியால் அடியாதமக்கோர் குடியே ஒத்தியால் மழைக்கு முடங்கி அழைக்கும் கடலம் கரை மேலோரை அடியார் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்டர் தொகை நூலினை அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் பெருமான் அவர்களால் அருளச் செய்தது திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணமாகும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமிழலை குறும்பார்க்கும் அடியேன் என்ற அடிகளின் வாயிலாக சேக்கிழார் பெருமான் பெருமிழலை குறும்ப நாயனாரின் வரலாற்றை உலகறிய செய்துள்ளார். பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம் தொன்மையான புகழ் படைத்த நாடாக விளங்கியது மிழலை நாடாகும். அந்நாட்டின் தலைநகரமாக விளங்கியது பெருமிழலை என்ற நகரமாகும். ஊரில் மன்னர் சேரமான் பெருமானுடைய அரண்மனையில் தங்கியிருந்த போது திருக்கைலை மலையை அடைகின்ற பேரானந்த பெருவாழ்வானது நாளை அடையப் போகிறேன் என்பதை சுந்தரமூர்த்தி நாயனார் தனது திரு உள்ளத்தில் நினைந்தார். அப்படி அவர் கொடுங்கோலூரில் நினைந்ததை பெருமிழலையில் இருந்த காட்சியில் அறிந்தார். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. நம்ம இப்போ இருக்கிறது எந்த இடத்துலனா புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமய தாலுகாத்தை சேர்ந்த பேரையூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள மல்லாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த தேவர்மலை என்ற திருத்தலத்திலிருந்து இந்த காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிகழ்வானது என்னவென்றால் பெருமிழலை குறும்ப நாயனார், அதாவது 63 நாயன்மார்களில் ஒருவரான பெருமிழலை குறும்ப நாயனார் என்பவர் ஜீவசமாதி அடைந்ததாக இந்த தேவர்மலையை கருதப்படுகிறது. இந்த தேவர்மலையானது பெருமிழலையார் அப்படின்னா அவர் ஒரு குறும்பர் இனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறாங்க. குறுநில மன்னர் வகையை சார்ந்தவர். அவர் என்னன்னா பிறக்கும் போதே ஒரு சிவபக்தியோட பிறக்கிறார். சிவனடியார்களுக்கு தொண்டுகள் செய்வது, சிவனை பற்றி பாடுறது, பேசுறது, இப்படி இடையராது சிவன் சிந்தனையிலேயே இருந்து வருகிறார். அப்படி வரும்போது சிவ தொண்டர்களை பற்றி நமது சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் சிவ தொண்டர்களை பற்றி சிவத்தொண்டர் தொகைங்கிற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலின் வாயிலாக 63 நாயன்மார்கள் வரலாறு அவர் சொல்ல வர்றார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு வரியாக சொல்கிறார். இப்போ நம்ம பெருமிழலை குறும்ப நாயனாரை பற்றி பெருமிழலை குறும்பாருக்கும் அடியேன் அப்படின்னு முடிச்சிடறார். அப்போ அந்த வரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பெருமிழலை குறும்ப நாயனார் ஒரு நாயன்மார் இருக்காருன்னு தெரியுது. அவரை பற்றி வரலாறு தெரியலை. பின்னாடி 63 சேக்கிழார் 63 நாயன்மார்களை பற்றி சேக்கிழார் பெருமான் அதை தன்னுடைய மன்னருக்கு எடுத்து சொல்றதுக்காக 63 நாயன்மார் கதையை உற்பத்தி செய்கிறார். அவர் தான் சேக்கிழார் படைத்த பெரிய புராணத்தில் நம்ம 63 நாயன்மார்கள் வரலாறு தொகுத்து கொடுக்கிறார். அப்படி அவர் தொகுத்து கொடுத்ததில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை தனது குருவாக ஏற்றுக்கிறார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் நாளைய தினம், அதாவது இன்னைக்கு சித்திரை, நாளைக்கு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் திரு கைலாயமலையில் உள்ள சிவபெருமானை அடைய போகிறார்னு தனது உள்ளத்தில் நினைக்கிறார். எங்கேருந்து நினைக்கிறார்னா, அவர் கோலூர்
கொடும்பாலூர் கோலூர் அந்த இடத்துல ஊரில் இருந்து ஒரு அரண்மனையில் சேரமா பெருமானுடைய அரண்மனையில் இருந்து நினைக்கிறார், நாளைய தினம் நமக்கு பேரானந்த காட்சியான சிவ தரிசனம் கிடைக்க போது, சிவன் அடியில் போய் சேர போகிறோம் அப்படின்னு மனசில் நினைக்கிறார். அந்த மனசில் நினைக்கிறத பெருமலை குறும்பநாயனார் அவர் இருந்த இடத்துலையும் யோக காட்சியில் காண்கிறார். அப்படி யோக காட்சியில் தரிசனம் பண்ணிட்டு நமது குருநாதரை பிரிஞ்சு இன்னமே நம்மளால் இருக்க முடியாது, நம்ம அவருக்கு முன்னாடியே போய் அந்த இறைவனை சாரணும் அப்படின்னு நினச்சி நம்ம யோக நெறியில் இருக்கார். சமகாலம் பயின்ற யோக கலையால் அந்த முக்தி அடைகிறதுனால அந்த கபாலம் சுழுமுனை நாடியாகிய கபாலத்தை பிளந்து அந்த ஓம் என்ற பிரணவத்தோட போய் சேர்றார். அதாவது நாளைக்கு குருநாதர் இறைவனடி சார போகிறாருன்னு அதை பிரிய முடியாமல் இன்றே சிவனடி சார்ந்தார். அதுதான் அவரோட வரலாறு. அந்த வரலாறுக்குரிய மிகப்பெரிய நாயனாராகிய பெருமலை குறும்பநாயனாரோட ஜீவசமாதி இங்கே இருக்கிறதாக கருதப்படுகிறது. அந்த திருத்தலத்தை நீங்களே பாருங்கள். சிவாய நம சிவாய நம சிவாய நம. आता बरोबर आली आणि रोज मी रोज उद्या बोलावं